கம்பீரித்து பாடு என்றவரே இந்த புதிய நாளில் ஸ்தோத்திரிக்கிறோம். சகரியா 2:10 நாம் வாசிக்கும் போது, சீயோன் குமார்த்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சபைக்கு சந்தோஷமும் அறிவிக்கப்படுகிறது. சீயோன் குமார்த்தியை கம்பீரித்து பாடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இதற்கு முன்பு பாபிலோன் குமார்த்தியை இடத்திலே குடியிருக்கிற சீயோனே உன்னை விழுவித்துக்கொள் என்று சகரியா 2:7 சொன்னார். இப்பொழுது சீயோன் குமார்த்தியை கம்பீரித்து பாடும்படி அல்லது பாடுமாறு சொல்லுகிறார். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருகிற யூதர்கள் இப்பொழுது நெருக்கத்தில் இருக்கிறார்கள். அவருடைய அண்டையை தேசத்தார் எல்லாரும் அவர்களுக்கு சத்துருவாய் இருந்து அவர்களை ஒடுக்குகிறார்கள். சிறையிருப்பிலிருந்து திரும்பி வராத யூதர்கள் பாபிலோன் தேசத்திலே தங்கி இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் அங்கே சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறார். இதை பார்த்து அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் வியாபனம் இருக்கலாம். யூதர்களுக்கு திரும்பி வந்த யூதர்கள் வேதனைகளை அனுபவிக்கிறார்கள். பாபிலோன் தேசத்திலே தங்கி இருக்கிற யூதர்களும் செழிப்பாய் இருக்கிறார். அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை. கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், கஷ்டம், கவலை, கண்ணீர், வேதனைகளை விட்டு நீ பாடு, நான் உன்னை கம்பீரித்து பாட செய்வேன். நீ கம்பீரமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். சிறையிருப்பிலிருந்து வந்த உன்னை சிறையிருக்காக வைக்க மாட்டேன், நீ செழிப்பாக வைப்பேன் என்று அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையோடு நாம் கம்பீரித்து பாடுவோம். தேவன் நம்மை உயர்த்துவார். நாம்